அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஏசாயா 61:4. And they shall build the old wastes. They shall raise up the former desolations, and they shall repair the waste cities, the desolations of many generations. Isaiah 61:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கூட இந்த அருமையான காலை பொழுதில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியின் யூடியூப் சேனல் வழியாக உங்களோடு பேசும்படி கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்ணின் கருவழிய போல நம்மை பாதுகாத்து கிருபையாய் நடத்தி வந்ததை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்ல தெய்வம். இந்த மாதத்திலே அவர் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி நம்மை நடத்தி செல்வார். இதுவரை நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்துவார். அவர் கிருபை என்றென்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆமே சோத்திரம் உங்களோடு பேச ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஊழியத்தை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்தினுடைய ஸ்தாபகரையும் போதகரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அந்த தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்தில் சில நிமிடங்கள் அருமையான தேவ பிள்ளைகளோடு பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அதனுடைய 1வது வசன விதமாய் சொல்லுகிறது. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 3 நபர்கள், மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் எழுதியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே,
இயேசு உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன அவருடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்பி என்றைக்கு அந்த 3வது நாள் வரும், எங்கள் அப்பா சொன்னபடி உயிர்த்தெழுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட அவருடைய பாதத்திலேயே தன் கண்ணீரை சிந்தி முத்தமிட்ட அந்த அருமையான மகள் மகதலேனா மரியாள், கூட யாக்கோபின் தாயாகிய மரியாள், அப்படியே சலோமே என்கிறதான ஆமேன் அருமையான தேவ மனுஷியுமாக இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக அவைகளை வாங்கி கொண்டு அதிகாலையில், வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து சோத்திரம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக புரட்டி தள்ளுவான், எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இந்த காலையிலே நாம் சிந்திக்க போகிறதான வேத பகுதி, நமக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான்? நாம் தேவனிடத்தில் நெருங்க விடாதபடியும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமலும் தேவ சித்தத்தை செய்ய விடாமலும் சத்துருவானவன் பலவிதமான தடை கற்களை நமக்கு முன்பாக அங்கொன்று இங்கொன்றுமாக ஒன்றன்பின் ஒன்றாக அவன் வைத்திருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். சில நேரங்களில் இந்த தடை எப்பொழுது நீங்கும், இந்த பாரம் எப்பொழுது விலகும், இந்த கஷ்டம் எப்பொழுது மாறும் என்று நாம் புலம்பி அழுகிறதுண்டு. இங்கே இவர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக, மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் காண்பேனுங்கிற விசுவாசத்தோடு கூட தேவனை தேடி அந்த கல்லறைண்டையில் கடந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு பேச்சு என்னவென்றால், பெரிய கல், அந்த கல்லை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இயேசுவை பார்க்கணும், இயேசுவை தரிசிக்கணும், தேவனிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்த நன்மையை பெறணும், இவர்களுடையதான வாஞ்சை. ஆனால் அந்த வாஞ்சை நிறைவேறாதபடி, அவரை தரிசிக்க கூடாதபடி அவர்களுக்கு முன்பாக பெரிய ஒரு கல் அந்த கல்லறையின் வாசல் அண்டையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, சத்துருவானவன் பலவிதமான கற்களை, தடை கற்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, தடை கற்களை வைத்து 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 நம்மை தடுத்து நிறுத்துகிறான். தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாமல், ஜெபித்து தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள விடாமல், விசுவாசத்தில் வளர விடாமல் பலவிதமான தடைகள், சரீரத்தில் நோயை கொண்டு வருகிறான், வியாதியை கொண்டு வருகிறான், பலவீனத்தை கொண்டு வர, இதெல்லாம் தடைகள். இது தேவனோடு நெருங்க விடாத தடைகள். சோத்திரம், பாவ வழிகளை கொண்டு வந்து பாவ இருளிலே தள்ளி போடுகிறான். சோத்திரம், இப்படியாய் சொல்லிக்கொண்டே போகலாம். கடன் சுமையை கொடுத்து அதிலிருந்து வெளியே வர விடாமல், நாம் எவ்வளவோ முயற்சித்தோம், அல்லேலூயா, சம்பாதித்து மேலே வர விடாமல், வீண் செலவுகளை குடும்பத்துக்குள்ளே உண்டாக்கி, நாம் அங்கலாய்த்து இதிலிருந்து நான் எப்படி தப்புவேன், இந்த தடை எப்படி மாறும், இந்த வேதனை எப்படி நீங்கும் என்று பலவிதமான துன்பங்களை தேவஜனத்துக்கு முன்பாக அவன் பெரிதாய் வைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, படிக்கிற பிள்ளைகளை படித்து முன்ன போக விடாமல் தடுக்கிறான், உலகத்தை காட்டுகிறான், அசுத்தத்தை காட்டுகிறான். படித்தாலும் ஞாபக சக்தி இல்லாதபடி மறதியை கொடுக்கிறான். சோத்திரம், நன்றாய் படித்து ஜெயித்த பிறகும் வேலை வாய்ப்புக்குள்ளே போக விடாமல் போகிற இடங்களிலெல்லாம் பல தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணத்தை நடத்தக்கூடாதபடி தடைகளை வைத்து கொண்டிருக்கிறான். காலங்கள் கடந்து போகிறது. இப்படியே பலவிதமான பிரச்சனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக, கடல் அலை எவ்விதமாய் ஒன்றொன்பின் ஒன்றாக சாலேலுயா கரையை நோக்கி வருகிறதோ, அதுபோல இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவனை தேடுகிற தேவஜனத்துக்கு முன்பாக தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இங்கேயும் இந்த தேவ பிள்ளைகள் சேஷமாக மகதலேனா மரியாளுடைய வாஞ்சையை நிறைவேற முடியாமல் அங்கே ஒரு பெரிய கல், இயேசு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி அவன் பெரிய கல்லை வைத்து அடைத்து வைத்து விட்டான். இப்போ அவர்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை, நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள்? நான் எத்தனையோ நாட்களாக, வருஷங்களாக, மாதங்களாக
இந்த வியாதி படுக்கையில் இருக்கிறேனே, யார் என்னை சுகப்படுத்துவார்? எத்தனையோ வருஷமாக நான் இரவு பகலாய் உழைத்தும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியலையே, ஆமேன், அதை திருப்பி எடுக்க முடியலையே என்று பலவிதமான வேதனைகள் தான், கண்ணீர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், அல்லேலூயா. ஒரு நல்ல கூடாரத்தை கட்ட முடியவில்லையே, ஒரு நல்ல இடத்தை வாங்க முடியலையே, வாங்க நினைத்து சேமிக்கிற பொழுது அது இன்னொரு வழியிலே செலவினமாய் போய்விடுகிறதே. ஆமேன். இப்படியாக பல பிரச்சனைகள், வியாபாரத்தில், தொழிலில், ஆமேன், தடைகள், முன்னேறி போக முடியல. ஒரு பெரிய கல். ஆமேன். இந்த பகற்காலம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆமேன், இந்த கல்லை புரட்டி மாற்ற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். இங்கே இவர்களுக்கு தடையாயிருந்த இந்த கல்லை யார் புரட்டுவா? இந்த காலையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடைகள் இருக்கிறது முன்னால், அதை யார் புரட்டி மாற்றுவா? எத்தனையோ ஆலையிலும் இடத்துல போய் ஜெபித்து பார்த்தாச்சு, ஆமேன், ஊழியர்களை கூப்பிட்டு பார்த்தாச்சு, எத்தனையோ காரியங்கள் நானும் ஜெபித்து பார்த்தாச்சு என்று புலம்புகிறீர்களோ, இந்த காலையில் இந்த கல்லை மாற்ற பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. தேவனால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். நம்மை அர்ப்பணித்து கொடுப்போம் ஆண்டவருடைய பாதத்தில். இங்கே இவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்த போது 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் பார்வை, ஆமேன், மேலான பார்வையாய் மாறுகிறது. பரத்துக்குரிய பார்வை, தேவனுக்கு நேரான பார்வை. ஏறிட்டு பார்க்கிறார்கள், தலை குனிந்து நிற்கல. அல்லேலூயா. கல் புரட்டப்படலையே என்று வேதனையோடு நிற்கல, அவங்க ஏறிட்டு பார்க்குறாங்க. அவங்க கண்கள் திறக்கப்பட்டு, ஆமேன், அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் எனக்காக இந்த தடையை யார் உடைப்பா? எனக்காக இந்த அல்லேலூயா இந்த கட்டை, ஆமை, உடைத்து என்னை விடுவிக்க யாரால முடியும் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு வந்து நிற்கிறான். யாரும் இதை புரட்டி மாற்ற முடியாதென்று சவால் விட்டு கொண்டிருக்கலாம் சாத்தான். ஏதோ மனுஷன் மூலமாக, மனுஷி மூலமாக அவன் சவால் விடுவான். இது நடக்காது, விடமாட்டேன். எத்தனையோ போராட்டங்களாக இருக்கலாம். அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக, ஆமே, 40 நாள் ஒரு பெரிய மலை நின்று கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிந்ததான காரியம்தான். அங்கே இஸ்ரவேல் இராணுவம் கைகட்டி நிற்கிறது. கோலியாத் என்கிற மலை, அல்லேலூயா, தேவ ஜனத்துக்கு விரோதமாய் சவால் விட்டு கொண்டு நிற்கிறது. அவர்களால் முன்னேறி போக முடியல, அந்த மலையை தாண்ட முடியல. யார் எங்களுக்கு ஜெயம் கொடுப்பா என்று இராணுவமே கைகட்டி கலங்கி நிற்கிற பொழுது அவனை புரட்டி மாற்ற ஒரு கரம் வெளிப்பட்டு வருகிறது. அவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே இந்த கல்லை யார் புரட்டினார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம், அல்லேலூயா, அதனுடையதான 2வது வசனம். முதல் வசன விதமாய் சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். 2வது வசன விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்காக தேவன் தம்முடைய தூதனை கட்டாயம் அனுப்புவார். எந்த காரியத்தில் அந்த பெரிய கல்லை வைத்து கொண்டு சவால் விட்டு கொண்டு அந்த பொல்லாத சாத்தான் அவனுடைய ஆவிகளும் அவனுடையதான அம்புகளாகிய மனுஷீக வல்லமைகளும் நின்று கொண்டிருக்கிறதோ, இந்த நாளில் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், உங்கள் ஜெபத்தை விடாதபடி நீங்கள் போராடி ஜெபிப்பீர்களானால், உங்களை தேவ பாதத்தில் அர்ப்பணித்து கொடுத்து, கர்த்தாவே, இந்த தடையை மாற்ற உம்மால முடியும், இந்த கல்லை புரட்டி மாற்ற உம்மால முடியும், எனக்காக உம்முடைய தூதர்களை அனுப்புங்கப்பா என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால், அல்லேலூயா, உங்கள் கண்கள் காண பரத்திலிருந்து தூதன் இறங்கி வருவான். இங்கே மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலே மற்ற மரியாளும் இயேசுவை பார்க்க வருகிறார்கள், கல்லறையை நோக்கி வருகிறார்கள். பூமி மிகவும் அதிரும்படி, இதுவரையில் நீ கலங்கி தவித்து கொண்டிருந்த விஷயத்தை
விஷயத்துல இதுவரையிலும் உன்னை அற்பமாய் சுற்றி சூழ நின்று பேசின ஜாதிகளுக்கு மத்தியில இப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் தெரியுமா? பூமி மிகவும் அதிரும்படி. அல்லேலூயா. இதுவரை உன்னை கேவலமாய் நினைத்தவர்கள், உன் வாழ்க்கை இதோடு முடிந்து போனது, இந்த குழியில விழுந்ததோடு சரிதான், இனி இந்த யோசேப்பு எழுந்திருக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டு உன் காது கேட்க சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களை அவர் விட்டு கொடுக்கிற தெய்வம் கிடையாது. அவரே தெய்வம். ஆகவே ஹல்லேலூயா. தாமே அவரிலே விசுவாசத்தை ஆமென் அதிகரிக்க பண்ணுங்க. அதிகமாய் அவரை நம்பி விசுவாசித்து நீ ஜெபிப்பாயானால், நீ உபவாசிப்பாயானால், இன்றைக்கே இந்த காலை நேரத்தில் உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய அருமையான, உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த ஹல்லேலூயா பெரிய கல், ஆமென், சத்துரு அடைத்து வச்சிருக்கிறான். நீங்க அதுக்குள்ள போகாதபடி, அந்த வேலையை பெறாதபடி, அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடி, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள விடாதபடி, ஹல்லேலூயா, அந்த வீட்டை ஹல்லேலூயா வாங்க முடியாதபடி, ஆமென், பிள்ளைக்கு நன்மையான காரியங்களை செய்து வைக்க முடியாதபடி ஏதாவது தடைகளோடு நின்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. அவருடைய தூதன் வரும்போது பூமி அதிரும். அல்லேலூயா. பூமி அதிரும். சத்துருக்கள், பூமி அதிரும் என்றால் சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள் என்று அர்த்தம். சூழ்ந்து கிடந்து பரிகசித்து நிந்தித்து வேதனைப்படுத்தின சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். அப்படி ஒரு பெரிய சத்தம் உண்டாகி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். ஆமென். தாவீது சொல்லுகிறாரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்ப்பேன். பரலோகம்தான் அந்த பர்வதம். அது ஹல்லேலூயா நித்தியமான பர்வதம். அங்கிருந்து தான் தூதன் வருவானே தவிர இந்த பூமியில, இந்த உலகத்திலிருந்து எந்த நன்மையும் பெற முடியாது. நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து தான். அதனால தான் அங்கே நான் படித்தோமே, அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரலோக தேவனை பார்த்தபோது, அவர்கள் தேவனை நம்பி நின்ற பொழுது, அங்கே ஏற்கனவே அவர்களுக்காக தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி மாற்றி விட்டான். அல்லேலூயா. இங்கே தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்போ அந்த தேவ பிள்ளைகளுக்கு இத்தனை ஆண்டுகளாக இந்த கல்லை யாராவது புரட்ட மாட்டாங்களா? ஆண்டவரே, நீங்க ஹல்லேலூயா அற்புதம் செய்ய மாட்டீங்களா? என்னுடைய இந்த நிலைமையை மாற்றி அமைக்க மாட்டீங்களா என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஆமென் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் தூதனை உனக்காக அனுப்புவேன். என் தூதன் வரும் பொழுது உன் சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். அல்லேலூயா. எந்த கல்லை வைத்து அவன் சவால் விட்டு கொண்டு நான் அடைச்சி வச்சிருக்கிற இந்த வழியை திறக்க முடியுமா என்று உன்னோடு கேட்டுக்கொண்டிருந்தானோ, அந்த கல்லை என் தூதன் புரட்டி மாற்றி அதன் மேல உட்கார்ந்திருப்பான். இனி அந்த கல்லை பிசாசு உன் வழியில ஹல்லேலூயா அடைக்க முடியாது. அந்த கல்லுக்கு மேல இப்ப யார் வந்திருக்கிறா? கர்த்தருடைய தூதன் அங்க இறங்கி வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தெய்வமே அங்க வெளிப்பட்டு வந்திருப்பாரு. இப்ப அந்த கல் அவருக்கு காலின் கீழே தகர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் உட்கார்ந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது உன்னுடைய எல்லா பாரமும் மாறும், உன்னுடைய எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த போராட்டமானாலும் ஒன்றுமில்லாமல் தரிப்புண்டு போகும். உன்னை சூழ்ந்து கிடக்கிற சத்துருக்கள் அவருடைய சத்தத்தில் சிதறண்டு போவார்கள் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா. இனி கலங்காதீங்க, இனி துக்கப்படாதீங்க, இனி வேதனைப்படாதீங்க. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்குள் அற்புதங்களை செய்யும். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்றைய தினத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய கல்லை புரட்ட கர்த்தர் தூதனை அனுப்புவார். உங்கள் கண்கள் காணும். நீங்க காண்கிறது மட்டுமல்ல, உங்கள் சத்துருக்களே சிதறண்டு ஓடுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைத்தபடி அல்ல, அவனுக்குள்ளே தேவன் இருக்கிறாரு, அந்த வீட்டில் கர்த்தர் இருக்கிறாரு, அந்த மனுஷிக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி பொல்லாத சத்துரு தரிப்புண்டு போவான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நமக்காக ஒருவர் உண்டு. அவரே நம்முடைய இரட்சகர். அவர் தம்முடைய தூதனை அனுப்பும்படி அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு
ஆண்டவரே, அந்த கோலியாத் என்கிற கல்லை புரட்டி மாற்ற கர்த்தர் தாவீதுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டீர். ஆண்டவரே, இங்கே பார்க்கிறோம் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சலோமேங்கிறவங்களும் ஆண்டவரை பார்க்க வந்தபோது அங்கே பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. அது ஆண்டவருக்கு முன்பாக அது லேசான காரியம். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். அல்லேலூயா. பூமி அதிரும்படியான சத்தம் உண்டாகிறது. அந்த கல்லை புரட்டி மாற்றி அதன் மேல உட்கார்ந்திருந்த பொழுது இவர்கள் தாராளமாய் இயேசுவினுடைய சரீரம் வைக்கப்பட்ட அந்த கல்லறைக்குள்ளே பார்க்கிறார்கள். அங்கே இயேசு இல்லை. காரணம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுவதற்கு கல்லை புரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்துட்டாரு. இப்போ கல் புரட்டப்பட வேண்டிய அவசியம் யாருக்கு என்றால் மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் தான். கூட சென்றவர்களுக்கும் தான். காரணம், இவர்களால் அது புரட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சகல பிரச்சனைகளை நம்மால அல்லேலூயா புரட்டி மாற்ற முடியாது. நமக்காக தேவன் தூதர்களை அனுப்புகிறார். அவருடைய பலத்த தூதன் இன்றைக்கு இறங்கி வருவான். அல்லேலூயா. இயேசுவுக்காக அங்க கல் புரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்காக, நம்முடைய காரியத்தில் ஜெயம் வருவதற்கு, நமக்கு நன்மை உண்டாவதற்கு அவர் தூதனை அனுப்புவார். ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சோர்ந்து போனதெல்லாம் என்னை மன்னித்து என் முறுமுறுப்பின் கசப்பை என் அவிசுவாசத்தை ஆண்டவரே நீங்க நீக்கி போட்டதுக்காய் சோத்திரம். நீர் எனக்காக தூதனை அனுப்புங்கப்பா. அவங்க பாதத்தை பிடித்து நிற்பேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமானால் கர்த்தருடைய மகிமை உங்கள் குடும்பத்தின் மேல, உங்க பிரச்சனையின் மேல, தடை பண்ணப்பட்ட காரியத்தின் மேல இறங்கி வரும். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எந்த கல்லானாலும் அது புரட்டி மாற்ற தேவன் தூதனை அனுப்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல கிருபதாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.
கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை